வருத்தப்படாத, நீ வயசுல சின்னவன், உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார். இந்த எம்எல்ஏ அரசியல் இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படுற ஆளும் கிடையாது. ஒரு அதிகாரம் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் அதுக்கப்புறம் மறந்துடுவோம்ல. எல்லாத்தையும் சகிச்சுக்கிறோம் ஒன்னா இருக்கிறதுக்கு. அதிகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா சண்டை போட்டு பிரிஞ்சுப்பீங்க. ஆனா கூட இருக்க என்ன மாதிரி கட்சிகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஜெயிக்கிறதே கஷ்டம்தான். வரட்டா சார்? கட்சியா போ சொல்லியா? அவன் போஸ்டிங்க காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப எல்லாம் ஒன்னாயிட்டானுங்க. பரதேசி பயலுங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை தான் நம்ம எதிர்த்து அழிக்கணும். நாங்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ தனிச்சு போட்டி போடு. ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து போட்டியிட சொல்றிய? டெபாசிட் காசுக்கு எங்க போக? ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, நம்மளோட முக்கியத்துவத்தை காட்டுவோம். இருந்தாலும் அப்பா நடுவுல. அப்பாவுக்கு எதிரா இல்ல, அப்பாவோட கட்சி கொள்கைகளுக்கு எதிராக போராடுவேன்னு சொல்லுவல்ல, அத பண்ணு. போலீஸ்காரங்க அரசியல் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நான் இவங்க சொல்ற விஷயத்த முழுசா ஆமோதிக்கிறேன். ஏண்டா போட்டி போட்டாதான் அதிகாரம் இல்லாம நீங்க கத்துறதாலையும் போராட்டம் பண்றதாலையும் இங்க ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுல ஒரு நியாயத்தை காப்பாத்துறவன் முன்னாடி நெஞ்ச நிமித்தி சல்யூட் பண்ணி ஒரே ஒரு நாளாச்சும் வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்புறம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இந்த சட்டத்துக்கிட்ட விட்டுரு. 1000 ஓட்ஸ் உனக்கு கிடைச்சாலும் கூட அந்த 1000 பேரும் உன் கூட இருப்பாங்க, உன்னோட கொள்கையை அங்கீகரிச்சுக்கிட்டு. அது போதும்யா சார். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இது நாங்க எடுத்த முடிவு, அத நீ கேட்கணும். நாங்க உன் கூட இருக்கோம்யா.